இவருடைய மொழி என்பது திறந்த பாணியில் எதிர்த்தல், தடைகளுக்கு தடைகளை கொண்டு வருதல் போன்றவற்றை அறிவிக்கின்றார். இந்த கட்டட நிர்மாணிகள் அல்லது காசு பண்ண விரும்புவர்களின் நண்பராக டக்ஃபோர்ட் பார்க்கப்பட்டார். அந்த நிலையில் அவர் இவ்வாறான ஒரு புதுமுகத்தை எடுத்திருக்கிறார். இப்பொழுது என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்கா வரி விதிப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் அதற்கு எதிராக முனைப்பாக ஒன்டாரியோ செயற்படும் என்கின்ற விவகாரத்தில் எந்தெந்த விவகாரங்களில் செயற்பட போவதான தெரிவிப்பை தெரிவிக்கின்ற பொழுது அது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அது மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் கூட நடைமுறைப்படுத்தப்பட்டால் கூட எப்படி பேண்டமிக் காலத்தில் மக்களை பராமரித்தார்களோ அவ்வாறான பராமரிப்புக்கு சில தொழில்துறைகளை கொண்டு வர வேண்டியதற்கான ஒரு தயாரிப்பில் மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த தயாரிப்புகள் மத்திய அரசு தேர்தல் வீதத்திலும் லிபரல் கட்சியின் தலைமை போட்டியின் வீதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இங்கே மாகாண மட்டத்தில் எவ்வாறு ஏற்படுத்தும் என்று சொன்னால், இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத பொழுது இவர்கள் மீதான பழி என்பது இவர்களே அந்த பழியை ஏற்க வேண்டிய தன்மையை வருவதால் மத்திய கன்சர்வேட்டிவ் அரசுக்கும் மாகாண கன்சர்வேட்டிவ் அரசுக்கும் ஒத்து போகாது. இவர் முன்னிலை, அதாவது ஒரு பிராக்மேட்டிக் கன்சர்வேட்டிவ், நடைமுறை சாத்தியமுள்ள கன்சர்வேட்டிவாக தன்னை காட்டி லிபரல் ஆதரவையும் பெற்று ஒரு நாட்டின் நாயகனாக வர முனைகின்ற பொழுது கன்சர்வேட்டிவ் மத்திய அரசின் கொள்கைக்கு முரணான அல்லது இவர் இணைந்து போகாத ஒரு தன்மையை கொண்டவராக அடையாளம் காணப்படுவார். இந்த லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சாதகமான விளைவுகளை குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் ஒன்டாரியோ மற்றும் சில மாகாணங்களில் கொண்டு வரக்கூடிய சாத்தியத்தை அதிகரித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. நேரம் 10:35 இருக்கிறது. இந்த நேரம் வழக்கமாகவே சமூக அரசியல் பரப்புகளிலே நிகழும் அதிர்வுகளை, சமகால நிகழ்வுகளை பேசுபொருளாக்கி பேசுவதற்கான, அதனுடைய ஆழங்களை அலசுவதற்கான நேரமாக இருக்கிறது. ஆக இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்டாரியோ மக்களை பொறுத்தவரைக்கும் கிடைத்திருக்கிறது. அதுதான் பிரீமியர் டக்ஃபோர்ட் ஒன்டாரியோ மாகாண தேர்தலுக்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார். ஆக இந்த திடீர் அழைப்புக்கான காரணம் என்ன, திடீர் அறிவிப்புக்கான காரணம் என்ன, இது எப்படியும் இதனுடைய பின்னணியில என்னென்ன காரணங்கள் இருக்கும், இது எப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்தலில் இதனுடைய முடிவுகள் செல்வாக்கு செலுத்துமா, இது குறித்தெல்லாம் நாங்கள் பேச போகிறோம். வழக்கம் போலவே உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. நலமாக இருக்கிறீர்களா? மற்றும் ஒரு உரையாடலில் உங்களை இணைத்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. ஆமாம், நலமாக இல்லை, நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஆமாம் சுரேஷ் சர்மா, நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய நாளில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த மாகாண தேர்தலுக்கான அழைப்பு. இந்த திடீர் அறிவிப்புக்கான காரணம் என்ன? இதற்குரிய காரணமாக கூறப்படுவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வரி இருப்பு தொடர்பான விவகாரங்களில் தொடர்ச்சியாக ஆளுமையான ஒரு தலைமை இருக்க வேண்டுமானால் அதற்கு மக்களிடையேயான ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று இப்பொழுது பார்த்தீர்களானால் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான இந்த முதலமைச்சர்கள் இணைந்து செயற்படுகின்ற இந்த விவகாரத்தில் டக்ஃபோர்ட் அவர்கள் சற்றே முன்னிலைப்படுத்தப்பட்டவராக இருக்கின்றார். அதற்குரிய காரணம் அவர் எடுத்தருகின்ற பேச்சுத்தன்மை மற்றும் கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அங்கிகளை அல்லது தொப்பிகளை அணிதல், கனடா இஸ் நாட் ஃபார் சேல் என்கின்ற தொப்பிகளை எல்லாம் பிரபல்யப்படுத்தி போன்றவற்றை செய்தாலும் இதற்குரிய பின்னணி காரணங்கள் என்பன பல இருக்கின்றன. இப்பொழுது இதுதான் முன்னிலைப்படுத்தப்பட்ட காரணமாக இருந்தாலும் இந்த அரசு நோக்குகின்ற பல சவால்கள், இந்த அரசு பொது தேர்தலின் பிறகு ஒரு தேர்தல் வரும் பொழுது, அதாவது இது இன்னும் ஒரு தேர்தல் 17 மாதங்களில் வரும் பொழுது அல்லது குறிப்பிட்ட தேதியில் நடத்தும் போது இந்த அரசு வெற்றி பெறுமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அதற்குரிய விவகாரம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த 7500 ஏக்கர் நிலங்களை ஒரு சில
பண முதலைகளுக்கு அல்லது பணம் பண்ண நினைக்கின்ற அதாவது கனடாவின் மீது அல்லது ஒன்றாரியோவின் மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வெளிக்கிட்ட விவகாரம் என்பது அதன் விசாரணை முடிவை RCMP அறிவிக்கும் பொழுது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதே போன்று பல காரணிகள் இருக்கின்ற காரணத்தால் மற்றும் இந்த 124 பில் 124 என்கின்ற ஒரு சட்ட மூலம் கூட இவர்களை பல பில்லியன்கள் கொடுப்பனவிற்கு தாதிகள் மற்றும் இந்த PSW என்கின்ற பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் மற்றது DSW டைரக்ட் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் போன்றவர்களுக்கு கொடுப்பதற்கான முஸ்தீப்புகள் மற்றும் இது தொடர்பான விவகாரங்களில் ஏற்படக்கூடிய வேலை நிறுத்தங்கள் போன்றவை எல்லாம் இந்த பயப்பிராந்தியங்களாக இருக்கின்ற காரணத்தால் அவற்றை தவிர்ப்பதற்கான ஒரு முனைப்பாக கூட இதனை நாங்கள் பார்க்கலாம். மறுபக்கமாக இந்த ஒன்டாரியோ லிபரல் கட்சி என்பது தனது கட்சி தகமையை இழந்து கடந்த தேர்தலில் தற்பொழுது மீளெழுந்து வருகின்றது. முன்னாள் மிசிசாகா மேயர் மாநகர முதல்வர் தலைமை பொறுப்பேற்று அதனை மீட்டு வருகின்றார். இந்த கட்சி கூட பெரும்பான்மையை பெறுவதற்கு முன்பாக தாங்கள் இந்த விவகாரத்தில் செயற்பட்டால் இது நிச்சயமாக அவர்களுக்குரிய ஆளுமையை கொடுக்கும் என்றால் அவர்களுக்கு அதை விட பல சொத்துக்களின் பிரயோகம் அல்லது விற்பனைகள் கூட பிரச்சனைகளாக இருந்தன. குறிப்பாக ஒன்டாரியோ பிளேஸ் மற்றும் ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் போன்ற பல விவகாரங்கள், அதாவது இந்த கட்டட நிர்மாணிகள் அல்லது காசு பண்ண விரும்புவர்களின் நண்பராக டக்ஃபோர்ட் பார்க்கப்பட்டார். அந்த நிலையில் அவர் இவ்வாறான ஒரு புதுமுகத்தை எடுத்திருக்கிறார். இப்பொழுது என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்கா வரி விதிப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் அதற்கு எதிராக முனைப்பாக ஒன்டாரியோ செயற்படும் என்கின்ற விவகாரத்தில் எந்தெந்த விவகாரங்களில் செயற்பட போவதான தெரிவிப்பை தெரிவிக்கின்ற பொழுது அது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அதனை அடிப்படையாக வைத்து இதனை செய்கின்றார்கள். என்றாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு தேர்தலை அறிவிப்பது என்பது ஏதோ உடனே எடுத்த முடிவல்ல. இதற்கு அவர்கள் தயாரான நிலையில் எடுக்கின்றார்கள் என்றால் இதில் பல பாதக சாதகங்கள் இருக்கின்றன. ஆமா, நிச்சயமாக நீங்கள் சொல்வது எல்லாம் சிந்திக்க வைக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. அப்படி ஒரு தேர்தலை முன்னெடுக்கிற போது டக்ஃபோர்டுக்கு எதிர்த்தரப்பிலே யார் நிற்பார்கள், வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கும், அதற்கு கடந்த காலங்களிலே டக்ஃபோர்ட் அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய என்னென்ன செயல்கள் ஒரு முன்னுதாரணமாக அல்லது பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விவகாரங்கள் இந்த சாதகமான விவகாரங்கள் என்று குறிப்பிடுவதாக இருந்தால் சற்றே நிதானித்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், பேண்டமிக் காலத்திலான தேர்தலின் பொழுது எழுந்த ஒரு அரசாக இருந்திருக்கின்றது. அதை விட அனுபவம் இல்லாதவர்களின் அனுபவம் இல்லாதவர்கள் புதிய அரசியல்வாதிகளாக தேர்வான ஒரு அரசாக கூட இருந்திருக்கின்றது. இந்த நிலையில் இவர்களுக்கு இது சாதகமாக எவ்வாறு அமையலாம் என்று கூறினால், அதாவது இவர்களுக்கு அந்த ஒரு திட்டமிடல் என்பது மிகவும் இலகு. மற்ற கட்சிகளை விட திட்டமிடல் என்பது மிகவும் இலகு என்றால் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். இது இரகசியமாக கதைக்கப்பட்டிருக்கும். மற்றது அதிகாரத்தில் உள்ள இடங்களில் இவர்களுக்கு வேட்பாளர்களை தேட வேண்டிய தேவையில்லை என்றால் அங்கே அதிகாரத்தில் உள்ள மாகாண சபை உறுப்பினர் தான் வரப்போகின்றார். அதை விடவும் அந்த இப்பொழுது குறிப்பாக எதிர்காலத்தில் இடம்பெற போகின்ற எதிர்நோக்குகளை, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விவகாரத்தை விட பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் என்பது எவ்வாறு செல்லும் என்று தெரியாத நிலையில் இருக்கிறது. என்றால் கனடா பேண்டமிக் கால ஒரு பொதுநிலைக்கு வருவதற்கான நிலைக்கு கூட தயாராகி கொண்டிருக்கின்ற உண்மையை நாங்கள் ஏற்க வேண்டும். என்றால் அது பேண்டமிக்காக அல்ல. அமெரிக்கா திடீரென வரி விதித்தால் இந்த வரி விதிப்பு பிப்ரவரி 1 சாத்தியமாகும் என்பதற்குரிய நம்பிக்கைகள் அறவே இல்லை. இருந்த பொழுதிலும் அது மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் கூட நடைமுறைப்படுத்தப்பட்டால் கூட எப்படி பேண்டமிக் காலத்தில் மக்களை பராமரித்தார்களோ அவ்வாறான பராமரிப்புக்கு சில தொழில்துறைகளை கொண்டு வர வேண்டியதற்கான ஒரு தயாரிப்பில் மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த தயாரிப்புகள் மத்திய அரசு தேர்தல் விதியத்திலும் லிபரல் கட்சியின் தலைமை போட்டியின் வீதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இங்கே மாகாண மட்டத்தில் எவ்வாறு ஏற்படுத்தும் என்று சொன்னால், இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத பொழுது இவர்கள் மீதான பழி என்பது இவர்களே அந்த பழியை ஏற்க வேண்டிய தன்மையை வரும்.
மற்றது இந்த எதிர்கட்சிகள் தயாராகுவதற்குரிய கால இல்லை என்பது இல்லை. இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 27 என்று நினைக்கின்றேன். பிப்ரவரி 27 தேர்தல் இடம்பெறப் போகின்றது. 4 வாரங்களில் அவர்கள் வேட்பாளர்களை தேடி அங்கே மற்றது இந்த காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், அதாவது இந்த பிரச்சாரங்கள் மற்றும் அந்த தகமை அறிதல் மற்றும் பல விடயங்கள் இருக்கின்றன. அதை விடவும் இந்த பிப்ரவரி மாதம் என்பது ஒரு பொதுவாகவே அந்த காலநிலை காரணமாக இந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கும். அவ்வாறான வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கும் பொழுது கூட தங்களுக்கு ஆதரவானவர்கள் அல்லது இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மூலம் அந்த பரிச்சயமான நபர்கள் போன்றவர்கள் மூலம் குறைந்த வாக்கு வீதம் இடம்பெற்றால் கூட அதில் தாங்கள் வெல்லலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு. மற்றது சிறுபான்மை அரசை தவிர்த்தலுக்கான ஒரு தயார் நிலை. இப்பொழுது எதிர்காலத்தில் ஒரு தேர்தல் நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கான வாக்கு வீதம் சிலவளை வெற்றி பெறுவார்களாக இருந்தால் கூட நிச்சயமாக இவர்களால் இந்த முறை கடந்த முறை வென்றதை போல வெல்ல முடியாது. ஆனால் இதற்காக ஒரு தேர்தலுக்காக, அதாவது உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் மீதான நம்பிக்கை அல்லது நடைமுறைக்காக இவர் இந்த நடவடிக்கையை எடுக்கின்றார் என்றால் இங்கே ஒரு பாரிய உண்மை உள்தங்கி இருக்கின்றது என்னவென்றால் மத்திய கன்சர்வேட்டிவ் அரசுக்கும் மாகாண கன்சர்வேட்டிவ் அரசுக்கும் ஒத்துப்போகாது. இவர் முன்னிலை, அதாவது ஒரு பிராக்மேட்டிக் கன்சர்வேட்டிவ், நடைமுறை சாத்தியமுள்ள கன்சர்வேட்டிவாக தன்னை காட்டி லிபரல் ஆதரவையும் பெற்று ஒரு நாட்டின் நாயகனாக வர முனைகின்ற பொழுது கன்சர்வேட்டிவ் மத்திய அரசின் கொள்கைக்கு முரணான அல்லது இவர் இணைந்து போகாத ஒரு தன்மையை கொண்டவராக அடையாளம் காணப்படுவார். எனவே அது கன்சர்வேட்டிவ் கட்சி மத்திய அரசில் இந்த ஒன்றாரியோ மாகாணத்தில் பெறக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை அல்லது வாக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். மறுபக்கமாக இப்பொழுது இந்த தேர்தல் நடத்துவதற்கு குறிப்பாக ஒரு $150 மில்லியன் என்பது தேவைப்படுகின்ற பொழுது அந்த பணம் இப்பொழுது செலவழிக்கப்பட வேண்டுமா என்கின்ற காரணங்கள் எல்லாம் மறைப்பதாக அமெரிக்க பிரச்சனை இருப்பதால் அந்த பழியில் இருந்து தப்புகின்ற நிலை கூட டக்போர்ட்டுக்கு சாதகமாக உள்ளது. எனவே இது நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிக்கான தீர்ப்பாயமாக இன்னொரு 4 ஆண்டுகளை, அதாவது 17 மாதங்களை குறைத்து மீண்டும் ஒரு 4 ஆண்டுகளை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக தற்போதைய சர்வதேச அரசியல் பிரச்சனைகளை, குறிப்பாக அண்டை நாடான அமெரிக்காவுடனான உறவாடல் பிரச்சனையை முன்வைத்து செய்கின்றார்கள். இது நிச்சயமாக அவர்களுக்கு சாதகமான முடிவை வழங்கும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் லிபரல் கட்சி என்பது, மாகாண லிபரல் கட்சி என்பது இன்னும் தயார் நிலைக்கு வராத ஒரு கட்சியாகத்தான் இருக்கின்றது. அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூற முடியும் பிரியா. நிச்சயமாக மிக ஆழமான ஒரு தெளிவான ஒரு பார்வை அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய விடயங்கள் இது தொடர்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒருவேளை இப்ப டக்ஃபோர்டினுடைய வெற்றி என்பது எவ்விதம் மத்திய அரசாங்கத்தினுடைய லிபரலினுடைய வெற்றியில செல்வாக்கு செலுத்தும் அப்படி என்று நினைக்கிறீர்கள்? அதுதான் நான் அங்கே கூற வேண்டிய விடயம். இப்பொழுது நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், இவர்கள் தேர்தலை நடத்துகின்ற அல்லது நடத்த முனைகின்ற பொழுது இவர்கள் பொது வாக்கெடுப்பில் அதிக அளவான வாக்கு வீதத்தை பெற்ற நிலையை அறிந்தபடியால் தான் தேர்தலை முன்னெடுக்கின்றார்கள். இவர்களால் 41% வாக்குகளை அல்லது 40% வாக்குகளை கவர முடியும் என்கின்ற நிலை இருக்கின்றபடியால், மறுபக்கமாக இப்பொழுது ஒன்றாரியோ லிபரல் கட்சி என்பது தன்னை அடையாளப்படுத்தப்பட்டதாக அல்லது பூரணமாக ஆரோக்கியமான முறையில் வேட்பாளர்களை அறிவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. அதே போல புதிய ஜனநாயக கட்சி கூட இவ்வாறான நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு, அதாவது மத்திய தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற பொழுது இவர்களுடைய வெற்றி என்பதும் இவர்களுடைய பயணம் என்பதும் இந்த அமெரிக்க விவகாரத்தில் இவர்கள் சொல்லியபடியேதான் நடக்கும் என்று நம்பலாம். ஏனென்றால் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்திருக்கின்றார்.
எடுக்கின்றார். அவ்வாறு எடுக்கின்ற பொழுது லிபரலுக்கான வாக்கு வங்கியை ஒன்டாரியோவில் அதிகரிக்கும் என்றால் இணைந்து செயற்படுகின்ற தன்மையை வெளிக்காட்டுகிறார். இப்பொழுது அவர் கூறப்போன்ற விடயம் தான் பாலிபியர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பிரதமராக வந்தால் கூட இணைந்து செயற்படுவேன் என்று. ஆனால் இருவருடைய மொழிகளும் வேறாக இருக்கின்றன. இவருடைய மொழி என்பது திறந்த பாணியில் எதிர்த்தல், தடைகளுக்கு தடைகளை கொண்டு வருதல் போன்றவற்றை அறிவிக்கின்றார். ஆனால் அதே பாணியை ஒத்ததாக பியர் பொலிவியர் அவர்கள் இன்னும் அந்த தனது பகிரங்க கருத்தை தெரிவிக்கவில்லை. அதை விட உள்ளக முரண்பாடுகள் இருவருடைய இருக்கின்றது என்பது நிச்சயமான உண்மை. எனவே அவ்வாறான நிலையில் அது இந்த லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சாதகமான விளைவுகளை குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் ஒன்டாரியோ மற்றும் சில மாகாணங்களில் கொண்டு வரக்கூடிய சாத்தியத்தை அதிகரித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. மிக ஆழமான ஒரு விசாலமான படத்தை இந்த தேர்தல் அறிவிப்பு தொடர்பாக ஒரு விசாலமான நோக்கோடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த உரையாடல். மிக்க நன்றி கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்காக. இன்னொரு உரையாடலிலே சந்திக்கலாம். நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.